ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொரியன் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் 1970லேயும் இப்போவும் நடந்த 2 ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. நீங்கள் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மெலோ ட்ராமா இது. இதை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம ரோமியோ ஜூலியட் மாதிரி ரொம்ப ஒரு அருமையாக எடுத்துருப்பாங்க. 1970 நடந்த ஒரு தூய்மையான, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமல் முடிஞ்சு போன காதல் கதை. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட பேர் லவ் ரைன். 2012ஆம் ஆண்டு வந்தது. அந்த ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். ரொம்பவே அழகாக இருப்பாங்க 2 பேருமே இந்த படத்தில். 1970ஆம் வருடம் நடந்ததை காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் சந்திச்சுக்கிறாங்க. அதாவது 3 செகண்ட்ஸில் அவங்க அந்த ஹீரோவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிரும். அதுதான் அந்த படம் ஃபுல்லாகவே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்க்கில் உட்காந்து, அந்த காலேஜ் பார்க் மாதிரி வருதில் உட்காந்துருக்கும். அந்த ஹீரோ அந்த பொண்ணை அப்படியே வரைஞ்சிருவார். மனசில் வரைஞ்சிட்டாரு அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவர் அந்த பொண்ணை தேடி போவார். அந்த பொண்ணை பார்க்கணும். ஏன்னா அந்த பொண்ணு அந்த பெஞ்சில் உட்காந்துருக்காது. அதனால் தேடி போவார். பார்த்து அந்த பொண்ணு மேலேயே மோதிடுவார். அப்போ அந்த பொண்ணு கீழே விழுந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவரை பார்த்துட்டு போயிடும். அப்போ அவர் அந்த டைரி அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடும். அந்த டைரியை வச்சுட்டு அவங்க அந்த பொண்ணை அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் அந்த டைரியெல்லாம் படிப்பார். அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவர் செய்வார். ஆனால் அதில் ஒரு என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவரோட சேர்ந்து ஒரு 2 ஜென்ட்ஸ் ஃப்ரெண்டும் ஒரு லேடி ஃப்ரெண்டும், மொத்தம் 4 பேர். அப்போ இவர் எப்பயுமே அந்த செகண்ட் ஹீரோட்ட அந்த பொண்ணு எழுதின டைரியில் எழுதுகிற வரிகளை இவராக சொல்கிற மாதிரி சொல்லுவார். அந்த பையன் அதை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுவான், செகண்ட் ஹீரோ இந்த பொண்ணுக்கு எப்போயுமே இந்த பொண்ணு பின்னாடியே சுற்றுவான். அந்த செகண்ட் ஹீரோவும் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஓப்பனாக சொல்லுவான், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி இந்த ஹீரோட்டையே சொல்லுவான். இந்த ஹீரோ ஒரு பயந்த சுபாவமாக இருப்பார். அந்த காலத்தில் 1970 உள்ளதில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பார். இதோட சேர்ந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ஹீரோ நம்ம ஹீரோ அந்த ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த டைரியெல்லாம் வாட்சி அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுவார். அப்போ என்ன ஆகும்னா, 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த காலத்தில் அப்படி டேட்டிங் போவாங்க. 4 கேர்ள்ஸும் 4 பாய்ஸும் வருவாங்க. இந்த பாய்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வைப்பாங்க. எந்த கேர்ள் அந்த பொருளை எடுக்கிறாங்களோ அவங்கவுங்க அந்தந்த பேராக சேர்ந்துப்பாங்க அந்த மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ வச்ச பொருளை தான் நம்ம ஹீரோயின் எடுப்பாங்க. ஆனால் அவனோட ஃப்ரெண்டு செகண்ட் ஹீரோ இருப்பார்ல, அவரும் இதில் அழகாக தான் இருப்பார். அந்த செகண்ட் ஹீரோட்ட சொல்வார், அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போகிறேன் அவ கூட, அதனால் என்னோட பொருள்னு சொல்லி நான் போய் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ஹீரோ ஒரு சைட் டைப்பாக காமிக்கிறாங்க. அதனால் அவர் எதுவுமே உண்மையாக ஓப்பனாக சொல்ல முடியல. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது அவர் அந்த பொண்ணு மழையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த குடையை எடுத்துகிட்டு கொடுப்பாரு. அந்த காலேஜ்லேருந்து ஒரு பழைய குடையை. ஆனால் அது ஒரு பக்கம் கிழிஞ்சு ஒழுங்காக இருக்காது, ஓட்டையாக தான் இருக்கும். ஆனால் இவங்க நனைஞ்சிட்டே போவாங்க. அப்போ ஒரு அருமையான பாட்டு, லவ் ரைன்னு அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த ஹீரோவை தான் பாடியிருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்தில் அந்த ஹீரோ ரொம்ப அழகாக வரைவார், அழகாக பாடுவார். அப்போ அந்த 4 பேர் சேர்ந்து வெளியே டூர் மாதிரி போகிறாங்க. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் இந்த நம்ம ஹீரோயினும் சேர்ந்து. அப்போ அந்த ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ நிறைய பிடிச்ச விஷயங்களெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு நினப்பார். ஆனால் அந்த செகண்ட் ஹீரோ அந்த டைரியில் உள்ளதை இவர் சொன்னதெல்லாம் வச்சுட்டு இவர் ஃபுல்லாகவே அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பூவு, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச படம், இதெல்லாமே பேசிக்கிட்டே இருப்பார் அந்த ஹீரோ. நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நடக்கும். அவங்க காலேஜ் நடக்கிற சில பார்ட்டிஸ்லாம் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு சேனலில், அதாவது ரேடியோ சேனலில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அவர் அதில் பாடணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பார். இதுதான் செகண்ட் ஹீரோ. நம்மள இதில் காமிக்கிறாங்க பாருங்கள், அதுதான் செகண்ட் ஹீரோயின். இப்போ இந்த பாருங்கள், செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாரு, இந்த ஹீரோவுக்கு முன்னாடியே போய் இந்த பொண்ணுக்கு பூவை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ஒரு படம் அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறத அந்த டைரியில் எழுதியிருக்கும். நம்ம ஹீரோ அதனால அவர் டிக்கெட் வாங்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்பார். அந்த பொண்ணும் வந்துடும். தற்செயலாக 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணி அந்த படத்துக்கு போவாங்க. படம் முடிஞ்சு பார்த்தா அவங்களால அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது. உடனே வேறு வழி இல்லாமல் கடைசி ட்ரெயின் காலையில் தான் இருக்குது, இனி கடைசி ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படம் பார்த்துட்டு ஒரு ஜாலியாக பிக்னிக் மாதிரி போவாங்க. போன இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த ஹீரோ தைரியமாக அந்த பொண்ணுகிட்ட தான் லவ் பண்ணுறத சொல்லுவார். அந்த பொண்ணு அதை ஏற்றுக்கும். 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க.
அடுத்த நாள் அவங்க ட்ரெயினில் திரும்பி வந்துடுவாங்க. ஊருக்கு வந்து அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துரும். என்னென்னு பார்த்தா டாக்டர் வந்து அந்த பொண்ணுக்கு டிபி இருக்கிறதா சொல்லிடுவார். அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஹீரோ என்ன நினைப்பார்னா, இந்த நம்ம டைரியை படிச்சுட்டு தான் அந்த பொண்ணுக்கு அந்த படத்துக்குலாம் கூட்டிகிட்டு போனோம், அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறோன்ற மேட்ரு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சனால தான் அந்த பொண்ணை தன்னை அவாய்ட் பண்ணுதுன்னு ஹீரோ நினப்பார். அந்த ஹீரோயின் வந்திருப்பா அந்த பாட்டு பாடுற அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு. ஆனாலும் மீட் பண்ண மாட்டா. இந்த ஹீரோக்கு வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இந்த ஹீரோ என்ன பண்ணுவார்னா, 2 வருஷம் அந்த அந்த ஊர்லலாம் 2 வருஷம் கண்டிப்பாக மிலிட்ரி சர்வீஸ் பண்ணணும் எல்லாருமே. அதனால அந்த மிலிட்ரி சர்வீஸு ஜாயின் பண்ணுறதுக்கு அவர் கிளம்பி போயிடுவார். இந்த பொண்ணு உடம்பு சரியில்லாதனால இந்த பொண்ணும் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிடும். அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ கோவத்தில் தான் இருப்பார். இருந்தாலும் அந்த லெட்டரை வந்து அந்த பொண்ணு எழுதின லெட்டர் கொடுப்பாரு. அந்த பொண்ணு நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். எழுதிட்டு நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அந்த பொண்ணு மிலிட்ரி சர்வீஸ்க்கு போயிடுறாரு. திரும்ப மிலிட்ரி சர்வீஸ் முடித்து திரும்பி வர்றாரு. வந்து பார்த்தா அந்த செகண்ட் ஹீரோயின் இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து வேணுக்குனே அந்த பொண்ணு இறந்துட்டதா போய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அது நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிறாங்க. அது செகண்ட் ஹாஃபில் வருது. அவங்க 2 பேரும் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணனால, அவங்க பிரிஞ்சதால் அவங்க 2 பேராலையும் வேறு யாருக்குமே வாழ முடியல. அது வந்து செகண்ட் ஹாஃபில் காமிக்கிறாங்க. அது போக அந்த நம்ம ஹீரோவுக்கு ஒரு பையனும் ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணும் வேறு கல்யாணம் பண்ணி பிறந்திருக்கு. அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 3 செகண்ட்ஸில் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அவங்களோட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ரொம்ப ரொமான்டிக் காமெடின்னு சொல்லலாம். அதுக்கு அதை மாதிரி வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அடுத்ததில் செகண்ட் ஹாஃப், அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டு நான் உங்களுக்கு அடுத்ததில் வீடியோவில் பதிவிடுறேன்.